ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் மிக்ஸி ஜார் அடியில் பார்த்திங்கன்னா அழுக்கு நிறைய சேர்ந்துருக்கும். அந்த அழுக்கை வந்து ஒரு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சொல்ல டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2-3 பீசஸ் வந்து லெமனை வந்து கட் பண்ணி சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் வாஷிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் விளக்குற லிக்விடு இல்லைனா பாத்திரம் விளக்குற எந்த சோப்பாக இருந்தாலும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மிக்ஸி ஜாரை பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருங்க. அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிரும். நம்ம வந்து எல்லா டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி ஊற வைக்கிறப்ப அழுக்கு நல்லா ஊறி வந்துடும். அதனால் தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த அழுக்கு வந்து சேரவே சேராது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நான் எப்போதுமே என்னோட எல்லா மிக்ஸி ஜாரையும் இதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுறேன். நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த அழுக்கெல்லாம் ஊறி அந்த தண்ணியில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கை வச்சு தேய்க்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஏதாவது ஓல்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாவே போதும். நல்லாவே அழுக்கு வந்து ஊறி வந்துடும். இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.